எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த ரெஸ்க்யூ தான் இருக்கிறதுலே ப்ராப்பரான கரெக்டான ரெஸ்க்யூங்க. ஒரு மேடம் வந்து என்னுடைய குரூப்பில் இருக்காங்க. அவங்க மதுரை புது மண்டபம் அங்கே போகும்போது இந்த பெண் பிள்ளை வந்து பின்னாடி அந்த பெண்ணுறுப்பு கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. பக்கத்தில் இருக்க கடைகளில் கேட்டு அந்த நாய்க்கு யார் சாப்பாடு போடுவா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அந்த நாய் எப்படி கைக்கு வருமா, யாராவது மனுஷனை நம்புமா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்பர்லாம் வாங்கிட்டு எனக்கு வந்து குரூப்பில் மென்ஷன் பண்ணாங்க. நான் வந்து இந்த மாதிரி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஸோ இது கொஞ்சம் லாங் டியூரேஷன் ஆகும், பார்க்கவும் வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று போய் ரெஸ்க்யூ பண்ணியிருந்தோம். அந்த கடைகளில் பிஸ்கட் போடுறவங்க எவ்வளோ காதை பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்கள், அமைதியாக இருக்காங்க பாருங்கள். கழுத்தை பிடிச்சி இழுத்தாரு, தூக்குனாரு, ஒன்றுமே பண்ணலை. ஸோ வந்து ஈஸியாக அவர் புகழ் அவர் கையில் தூக்கிட்டு போய் வண்டியில் வச்சிட்டாருங்க. ஸோ நம்ம ரெஸ்க்யூ பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆன் த வேல பார்க்குறோம், பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பக்கத்தில் யாராவது ஒருத்தர், ஒரு இன்ஃபார்மரு இல்லை யாராவது ஒரு சாப்பாடு போடுறவங்க அவங்களாம் இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. அது போக அந்த பிள்ளைங்க நம்பிக்கையாக நம்மகிட்ட வருவாங்க. நீங்கள் அந்த வழியை பார்க்குறீங்க, அந்த பிள்ளையை கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்படுறீங்க, இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே. பட் அந்த பிள்ளை யாரோ ஒரு மனிதனை நம்புங்க, நம்பாமலாம் இருக்காது. நம்ம சோறு போடுறோம், நம்மகிட்டயே வந்து நம்பாமல் ஓடுங்க. ஆனால் அந்த ஓடின பிள்ளைங்க யாரோ ஒருத்தரை நம்பும். அது எப்படின்னு தெரியல, அது மிராக்கிள் நடக்கும். இல்லாட்டா அந்த பிள்ளைங்கனால அந்த பூமியில் வாழ முடியாது, மனுஷனை நம்பி வாழ முடியாது. ஸோ இது கரெக்டாக பிளான் பண்ணோம். கரெக்டாக அவங்களே வந்து தூக்கி கொடுத்தாங்க. தூக்கிட்டு போய் ஷெல்டர் கொண்டு போயிட்டோம். ஏன்னா அவளுக்கு வந்து கண்டிப்பாக 2-3 டோஸ் போடணும், ரொம்ப லாங் டியூரேஷனு. ஸோ அதனால் ஷெல்டர் கொண்டு போயிட்டோம். அங்கேருந்து இன்றைக்கி மார்னிங் டாக்டர் வந்தார். ஸோ அவளுக்கு வந்து ப்ராப்பராக டிவிடி இன்ஜெக்ஷனும் போட்டுவிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 2-3 டோஸ் போடுவாங்க. ஃபர்தர் நான் ஆப்ரேட் பண்ணுறேன். இன்றைக்கி 2 பிள்ளைங்களுக்கு டிவிடி டோஸ் வந்து ஷெல்டரில் போட்டோம். 2 பிள்ளைங்களுமே வீக்காக தான் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோங்க, கண்டிப்பாக அதுக்குரிய பலன் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெஸ்க்யூ எடுக்கும்போது மன சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆண்டு வேலை பார்த்தாலும் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலுங்க. நன்றி.